ஸோ யூடியூப்பில் பார்த்தா விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கும், விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பட்டு அதில் இறந்தவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. விஜய் இப்போது இந்த இன்சிடெண்ட்டால் அவரோட அரசியல் எப்படி இருக்கும் அதை பற்றியே டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த இறந்து போனவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அது விஜய் அண்ணான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு விஜய் கொடுக்குற பரிசா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு முன்னாடியே திருச்சிலையும் பார்த்தாங்க, நாகப்பட்டினத்துலேயும் பார்த்தாங்க, எவ்வளோ கூட்டம் வருது. அப்போவும் அவர் அவங்களோட ரசிகர்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. அதையும் அவங்கள ஃபாலோ அவங்களோட ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்குது என்னென்னா, அவங்களோட ரசிகர்கள் இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இல்லை, சொல்லுறத கேட்க மாட்டுறாங்கன்ற மாதிரியே ஒரு ஸ்டான்ஸில் இருக்காங்க. ஸோ அது மீண்டும் மீண்டும் வந்தது. அதோட பிரதிபலன் தான் இந்த 40 பேரோட இறப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாட்டு பாடியிருக்காங்க. அதில் சொல்கிற மாதிரி இந்த மக்கள் தான் திருந்தணும். அரசியல்வாதிங்க அவங்களோட கூட்டம் போடுறாங்க, ஓகே. பட் ஆனால் அதுக்கு பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுன்னு போகணுமா? அதுக்கு கொஞ்சமாவது நான் அந்த வாட்ஸ்அப்போட ஆடியோவை நான் கேட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, டிவியில் நான் பார்க்குறேன், வந்துடுன்றாரு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்ப அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, பார்க்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போலீஸ்காரங்க எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு. எவ்வளோ ஒரு சோகமான ஒரு நிகழ்வுன்னு பாருங்கள். அந்த பிள்ளையும் போச்சு, அந்த அம்மாவும் போயிட்டாங்க. கை குழந்தையெல்லாம் கூட்டுன்னு போயிட்டு சினிமாக்காரங்களை போய் பார்க்கணுன்றது அவசியமா? அவங்க சினிமாக்காரங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஆனால் லைஃப்பை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கா? லைஃப் தான் நமக்கு முக்கியம். இப்போ அந்த லைஃப் போயிடுச்சு. யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறாங்க விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கும். திரும்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சோகமாக போனார் திருச்சி ஏர்போர்ட்டில், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இறந்தவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இது வரைக்கும் விஜய் அவங்கள பார்க்கவே இல்லை, அந்த இடத்துக்கே போகலன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம், மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுதலை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த துப்புரவு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு பேசின மாதிரி, இந்த முன்னாடி நடந்த ஷூட் அவுட்டில் நடந்தவங்களோட எல்லாருமே அந்த விக்டம்ஸ் எல்லாம் வீட்டில் பேசின மாதிரி அதெல்லாம் பண்ணாமல் இந்த இன்சிடெண்ட்டையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணிட போகிறீங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். தயவுசெய்து நீங்கள் அங்கே நேரடியாக போயிட்டு களத்தில் இறங்கி பேசுங்க. மீடியாக்காரங்க கேட்குற கேள்விக்கு தைரியமாக பேசுங்க.